माये माये विष्णु माये माया माया विष्णु माया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன்மயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானுங்கள் அபிநயா. 2026க்கான குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் சோழி பிரசன்னம் மூலமா. இப்ப அடுத்ததா பார்க்க போற ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி தான். ஐயா வணக்கம் ஐயா. கும்பராசியை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். கும்பராசிக்கு நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கோர்ட்டு கேஸு, வக்கீலு பிரச்சனை, போலீஸ், இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி நிறைய கோர்ட் கேஸ்ல எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. இல்ல வந்து அவங்கள சுத்தி இருக்கவங்களால இந்த மாதிரி தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது அவங்களுக்கு அதுல இருந்து விடிவு காலம் கிடைக்குமா ஐயா? மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயில தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பயிற்சி, அதாவது சனி பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் ஏதோ ஒரு புரியாத ஒரு பயம் கலந்த உணர்வோடு பார்க்கப்பட்டாலும் கூட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஒரு நிலை தான் பார்க்கிறோம். 2026 வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாசம் 26, அது திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். கடகத்துல வந்து பயிற்சியாவதோடு உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெறுவதோடு மட்டுமல்ல பலம் பெறுகின்றார். இவர் உச்சம் பெறுவதும் பலம் பெறுவதும் சந்திரனுடைய இடம். சந்திரன் வந்து பொதுவாகவே குருவுக்கு நட்பு கிரகம் தானே. ஆனாலும் சோழி பிரசுரத்துல என் மனதுல ஒரு சின்ன நெருடல் தாங்க. காரணம், எனக்கே நெருடல்னா அவங்க 2 பேருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருடல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கிறார். எங்க பாத்தீங்கன்னா 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கின்றார். அந்த 5, 7, 9 இடங்களை பார்ப்பது முழுமையான பலனை தந்து விடுமா என்றது யோசிக்கிறேன். ஆனாலும் 5, 7, 9 பொதுவான கருத்து, குருவினுடைய பார்வை அற்புதமான யோக பலனை தரக்கூடியது. சரி, அந்த பார்வை மட்டுமும் பலன் தருமா என்றால் அந்த பார்வைப்படாத மற்றவர்கள் அங்குதான் நான் யோசிக்கிறேன். காரணம் என்னன்னா, கர்மாவின் கர்த்தாவான சனி பகவானுடைய நிலையையும் கடத்திரகாரர்கள் சுக்கிரனையும் புரிந்து கொள்கின்ற காலகத்தினுடைய செவ்வாயும் இணைத்தே பலன் சொல்லுகின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்று பார்க்க வேண்டும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அதாவது லாபஸ்தானத்துல இருக்க அந்த லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா பாதசனியாக இருக்கின்றார். அதாவது பாதசனி என்பது என்னுடைய அனுபவத்துல ஜென்ம சனியை விட அர்த்தாஷ்டம சனியை விட கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது. காரணம், ஒரு நல்ல மனிதன் மன ரீதியா உடல் ரீதியா வாழ்கின்ற ஒரு மனிதன் தவறான பாதையை நோக்கி உடல் ரீதியா மன ரீதியா செல்லக்கூடிய ஒரு சனி பகவானுடைய பாதிப்பு தான் பாதசனி. நமக்கெல்லாம் தெரியும், ராவணன் எவ்வளவு பெரிய மன்னன், இசையால் ஈசனையே அசைத்து பார்த்தவன் அல்லவா. அப்படிப்பட்டவன் அணுகுவதற்கு அவன் செய்த விநாசகாலை விபரீத புத்தி என்பதற்காக அதனுடைய விளைவை தருவதற்கு சனி பகவான் அவனை நெருங்கிய விதமே பாதசனியாகத்தான். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் அல்லவா 5, 7, 9, அதாவது கடகத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மகரத்தை பார்க்கின்றார். 9 பாத்தீங்கன்னா மீனத்தை பார்க்கிறார். நடுவுல பார்த்தா கும்பம். அந்த 2 பார்வை அங்கு போகின்றது. அந்த பார்வை இவர் மீது படவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம், லாபஸ்தானத்தை பாதசனியாக இருந்தாலும் கூட குரு பகவானால் ஒரு நல்ல யோக பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பா பார்க்கலாம். ஐயா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி இந்த கோர்ட் கேஸ் வழக்குகள்ல இருந்து தொடர் பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுல இருந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது விடிவு காலம் ஏதாவது கிடைக்குமா ஐயா? அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தர தயங்கவில்லை. அதே நேரம் குரு பகவான் தருகிற ஒரு நல்ல நல்ல யோக பலன்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதசனியாக இருந்து அதை முழுமையாக கும்பராசிக்காக அடைய முடியாமல் செய்து விடுகின்றார்கள்.
குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த குரு பயிற்சியில குரு பகவானுடைய நிலை கும்பத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா 6ல ரோக குருவாக மட்டுமல்லாமல் சத்ருஸ்தானத்துக்கு வர்றாரு. சத்ரு என்றாலே உங்களுக்கு எதிரி தானே, நீங்க கேட்டீங்க இல்லையா? அதற்கான பதில் வீண் வம்பு வழக்குகள், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் நண்பனும் பகைவனாக மாறுகின்றது. சட்ட ரீதியான தண்டனைகளை எதிர்நோக்கி இருந்த இவர்களுடைய நிலை மாறும். ஓகே. ஆமா, கவலையே பட வேண்டாம். இந்த நிலை மாறும். அரசு தண்டனையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தனை, நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள், அதுல இருந்தெல்லாம் இவங்களை குற்றவாளி இல்லை, நிரபராதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறும். இவர்கள் தன்னிலை உணர்கின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல கண்ணீர் சிந்தவில்லை, செந்நீர் தான் சிந்தினார்கள். இது யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான். கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, எல்லோரையும் பிரிந்து தனித்து வாழ்கின்ற ஒரு நிலையை அவர்கள் சந்தித்தார்கள். என்னுடைய அனுபவத்துல இவங்க வாழ்ந்த காலத்தை விட துன்பத்தில் தான் அதிகமாக இருப்பார்கள். எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் இருக்குதுங்க, எல்லாமே இருக்கு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், எல்லாமே இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இவர்கள் வாழ்வில் சந்திப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இழப்பு உங்களுக்குன்னா பரவாயில்ல, உங்களை சார்ந்த மற்றவர்கள் அந்த இழப்பை தாங்கிக் கொள்வார்களா என்றால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல பாதசனியாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். காரணம், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாயில் இருந்து ஒரு நேர்மறையான கருத்துக்களே வராது. இவர்கள் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்கள். நாம் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அமையும். அடடா, நான் இப்படி செய்திருக்கலாமே, அவர் அப்பொழுதே அப்படி சொன்னாரே என்றெல்லாம் யோசிக்கின்ற ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்துல, இந்த பாதசனி காலகட்டத்துல இந்த குரு பகவானை பொறுத்தவர்கள் 6ல ரோக குருவா இருக்கும் போது எதிர்மறையான சிந்தனையை தான் தோன்றும். அதை தவிர்த்து விட்டாலே போதும். மனதை ஒரு நிலையில் வைத்து கொண்டாலே போதும். அதே நேரத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசி, கடகம் சந்திரனுடைய இடம், அங்கிருந்து தான் அவர் பார்க்கின்றார். அங்கு இருந்த முன்னும் பெண்ணும் பார்க்கின்றார். 9ல மீனத்தை பார்க்கிறாரு, அதே மாதிரி 7ல பாத்தீங்கன்னா மகரத்தை பார்க்கிறார். ஆக கவனமாக இருந்து விட்டாலே நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த சப்தமஸ்தானத்துல இருக்கின்ற ஒரு இடம் பாத்தீங்கன்னா அங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அப்போ நாம் என்றோ செய்த தவறுக்கு இன்று தண்டனையை கொடுத்து நம்மை நகர்த்தி விடுவார். நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை, யாரையும் ஏமாற்றவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கலங்கியவருக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அறிவுரை வழங்குவார். அதாவது குரு பகவான் ஒரு விதத்துல நன்மையை தந்தாலும் சனி பகவானும் ஒரு விதத்துல நன்மை தான் தருவார். இருந்தாத நெஞ்சங்கள் இருந்துன்னு லாபம் என்பதை போல இந்த காலகட்டம். அதே நேரத்துல லாபஸ்தானங்க, இந்த லாபஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல கல்வி, எதிர்கால திட்டங்களை தீட்டுகின்ற ஒரு நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் விடுவார்கள். ஜான் ஏறினா முடம் தடுக்குகின்ற ஒரு நிலையை சந்திப்பார்கள். அந்த நிலையை மாறுகின்ற ஒரு நிலை தான். அதை என்னை பொறுத்தவரை தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவினால நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஐயா, இப்ப இந்த கும்பராசிக்கு நான் அடுத்து கேட்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீரா கடன். நான் இந்த கடன்னால இவ்ளோ கஷ்டப்படுறேன், நான் வாங்கின கடனை தாண்டி எனக்கு இந்த தீரா கடன் வந்துகிட்டே இருக்கு, அதுவும் இந்த குரு பயிற்சியில காணா போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது கடன் என்பது ருணம் என்று சொல்வேன். ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன், இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தானே. அந்த வகையில பார்க்கும்போது 2026 பொறுத்த வரைக்கும் தீரா கடன்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னால ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, உங்களுக்கு வேணா கற்பனையாக இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய அனுபவம் தானே ஜோதிடம். எத்தனை பேரை பார்த்திருப்பீர்கள். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் நகர்ந்தவர்களை பார்த்திருக்கின்றேன். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஊர் விட்டு ஊர் சென்றவர்களை பார்த்திருக்கின்றேன். உறவை பிரிந்தவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள், ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்றேன் கும்பராசிக்காரங்களுக்கு. இந்த கடனை தீர்ப்பதற்கான அற்புதமான ஒரு மந்திரம், ஒரு அற்புதமான ஒரு தெய்வங்க, ஒரு அருமையான தெய்வம். நான் சொல்லித்தான் தீர வேண்டும். நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நம் வாழ்வில் நடக்குதோ இல்லையோ, ஒரு அருமையான தெய்வம். அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடி விட்டார். பிள்ளைகள், மனைவி எல்லோரையும் பிரிந்து விட்டார்கள். இனி என்ன செய்வது என்று ஏதோ ஒரு நிலையை நோக்கி நகரும் பொழுது அவர் ஒருவரை சந்திக்கின்றார்.
அவர் ஒரு அற்புதமான மனிதர். மரத்திற்கு கீழே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்கின்ற ஒரு சித்த யோகி மாறிங்க. அவர் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தந்தார். அந்த மந்திரம் எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். என் வாழ்வுல கடனை நோக்கி நான் நகராமல் இருப்பதற்கும் கடனில் இருந்து விடுபடுவதற்கும் ஒரு அற்புதமான மந்திரம். மந்திரம் வேணாம் வேற மொழியில இருந்தாலும் கூட நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயா, இந்த ஆலயம் சென்று இந்த ஆலயத்துல ஒரு இளநீர் வாங்கி அந்த இளநீரை சீவி விஷ்ணுமாயா பாதத்துல வச்சு இந்த மந்திரம் உடனே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்கலாம் கேட்காதீங்க. விஷ்ணுமாயா என் கடனை தீர்த்து கொடு என்று நினைத்தாலே போதும். அந்த கடனுக்கு ருணத்துக்கான மந்திரம் பராசக்திக்கு உண்டு, சிவனுக்கு ருணவி மோசன மந்திரம் உண்டு, மகா கணபதிக்கு உண்டு, நரசிம்மருக்கு உண்டு. நான் சொல்லுகின்ற பாருங்களேன், விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவ விமோசனம். விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவ விமோசனம். இந்த மந்திரம் அந்த அந்த மனிதரால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்று நிம்மதியாக வாழ்கின்றார். காரணம் என்னன்னா, சிலதெல்லாம் முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? எல்லை மீறி போய்விட்டது, முடியாதுன்னு அப்படியே விட்டுற முடியுமா? அந்த உலகத்துல வாழ்ந்துதான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நவ கிரகங்களும் இந்த தேவதைகளும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி நமக்கு உதவி செய்கின்ற. கும்பராசி ஆன்மீக சகோதரர்களே, உங்களுக்கு எந்த விதத்தையாவது ரணமோ ருணமோ உங்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற விஷ்ணுமாயனுக்கு உங்களுடைய மன வேதனையை சமர்த்தி விடுங்க. மந்திரம் தெரிய வேணும்னு அவசியம் இல்லை. விஷ்ணுமாயே சரணம் என்று நின்றாலே போதும், அவன் பார்த்து கொள்வான். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஐயா, நிறைய விஷயங்கள் இப்ப கும்பராசிக்காரங்க கரண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க கடனுக்கான ஒரு நிவர்த்தி அப்படின்னே சொல்லலாம், அதையும் தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா.